ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால கொஞ்சம் வீடியோஸ் போட முடியல. இன்றைக்கி நம்ம குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இஞ்சி பூண்டு மிளகு குழம்பு அதான் எப்படி செய்யலான்றதை பார்க்குறோம். சளி, காய்ச்சல், தொண்டை வலி இது எல்லாத்துக்குமே இது ரொம்பவே ஒரு மருத்துவ குழம்புன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள்லாம் நான் சொல்லிடுறேன். நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கொஞ்சம் 2 4 அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கட்டி பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். வாங்க இதை செய்யலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. ரெண்டுமே நீங்கள் சரிசமமாக எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூனு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அப்போ தான் இது நல்லா பொரிஞ்சு இருக்கும். இப்போது 100 கிராம் இஞ்சி தோல் செதுக்கிட்டு பட்டை பட்டையாக அரைஞ்சி போட்டுக்கோங்க. இது 3 தான் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். அந்த எண்ணெயில் 1 ஸ்பூன் எண்ணெயில் இதை நல்லா வறுத்து விடுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. இஞ்சி, மிளகு இது எல்லாமே சளி, காய்ச்சலுக்கெலாம் ரொம்பவே நல்லது. இதெல்லாம் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும் உணவில். அவ்வளோதான், வதங்கிடுச்சு நல்லா. இப்போது இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போது கடாயில் ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் பொரிஞ்சதும் கடுகு, அப்புறம் பெருங்காயம் 2 துண்டு சேர்த்துட்டுக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துருங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நல்லெண்ணெய் தான் அதில் சேர்க்கணும், அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இப்போது ஒரு கட்டி பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு கட்டி பூண்டையும் சேர்த்துடலாம். பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்து தக்காளிலாம் சேர்க்கணும். கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ போதும், லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தாங்களே அதையும் சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி மீடியமான சைஸில் தான் நான் 2 எடுத்திருக்கேன். கொஞ்சம் ரொம்ப சின்னதாக அப்படி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் 3 சேர்த்துக்கோங்க. நான் 2 தான் சேர்த்துருக்கேன், அதுவே போதும். இப்போது நான் கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் 4 நடுவில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க, போட வேணாம். இது ஆப்ஷனல் தான். இருந்துச்சுன்றதுனால நாங்கள் போட்டோம். எங்கள் செடியில் காய்ச்ச கத்திரிக்காய் அது, அதனால் அதை சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் பிடிக்கலனா போட வேணாம், நீங்கள் போடாதீங்க, ஆப்ஷனல் தான். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம் சேர்த்து அந்த விழுது சேர்த்துடலாம். வதங்கிடுச்சு பார்த்தீங்களா, கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி. இப்போது நம்ம அதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துருங்க. பாருங்கள், பார்க்கவே கொஞ்சம் அந்த விழுதோடு சேரும் போது கிரேவி நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அதை குழம்பாக செய்கிறோம். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ புளி கரைசலையும் சேர்த்துருங்க. குழம்புல சின்னதாக ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருங்க. அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துருங்க. புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கிண்டி விட்டுட்டு இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் புளி கரைசல் ரொம்ப முக்கியம். இப்போது மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி இருந்தாலே போதும் குழம்பு. அப்போ தான் நல்லா சுண்டி அந்த எண்ணெய் விட்டு குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ரொம்பவே ஸ்லோவில் வச்சுருங்க ஃப்ளேமு. இப்போ பாருங்கள் திறந்துடலாம். பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு, எண்ணெய் விட்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த பதத்துக்கு குழம்பு வரணும். அப்போ தான் அந்த இஞ்சி மிளகு அந்த சாரம் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம்ல அதோடைய பதம் அதோடைய டேஸ்ட் எல்லாமே அப்போ தான் அதில் இறங்கியிருக்கும். பாருங்கள் ரொம்ப கெட்டியாக குழம்பு வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை டிஷ் அவுட் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி சிம்பிளான குழம்பு, ஆனால் அது ரொம்பவே சத்து அண்ட் ரொம்பவே நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியம். இது வந்து ஒரு மருத்துவ குழம்பு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டைமில் இந்த கொரோனா பீரியட் டைமில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல ரொம்பவே சேர்த்துக்கணும். இந்த இஞ்சி பூண்டு மிளகுலாம் அதே போல் நிறையா கஷாயம்லாம் டெய்லி குடிங்க. அதுபோல் இந்த மாதிரி மருத்துவமான குணமுள்ள உணவுகள் வந்து வாரத்தில் ஒரு முறையாவது வந்து சேர்த்துக்கோங்க. அதுதான் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து நீங்கள் இந்த குழம்பு வந்து நீங்கள் ரைஸ்க்கு சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் வந்து தோசை கூட எடுத்துக்கலாம். ஆனால் ரைஸில் மதியத்தில் சாப்பிடுங்க, சூடாக சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.